Good evening, one and all. I welcome you all to Ganesh IAS Academy. In today's session, we'll be seeing science and technology based current affairs. Just a minute. Yeah, science and technology based current affairs from the date June 26th to June 30th, 2023. That is last week. The first news for today is Matsya 6000. What is this Matsya 6000? இதுக்கு முன்னாடி ஏதாவது இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆக்சுவலா இப்போ டைட்டன் சப்மர்சிபிள் அப்படின்ற ஒரு சப்மர்சிபிள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிடுச்சு. எங்க? நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல. ஓகே, ஸோ அது ரிலேட்டடா இந்தியாவில் என்ன இருக்கு அப்படின்றது we have to see. மத்ஸ்யா 6000 அப்படின்றதும் இந்த டைட்டன் சப்மர்சிபிளும் கிட்டத்தட்ட சேம் ஒர்க் தான் பண்ண போறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா டீப் சி டைவ் பண்றாங்க. இந்த டைட்டன் சப்மர்சிபிள் எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா டைட்டானிக் கப்பல் இருக்கு இல்லையா, அதோட ரெக்கேஜ், அதாவது அதோட ரிமைன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸாமின் பண்றதுக்காக அனுப்புனது தான் இந்த டைட்டன் சப்மர்சிபிள் அப்படின்றது. பட் தென் இந்த சப்மர்சிபிள் இட் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அண்ட் இட் வென்ட் மிஸ்ஸிங். ஸோ அதே மாதிரியான ஒரு சப்மர்சிபிள் இந்தியாவிலையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மத்ஸ்யா 6000. இந்த 6000 எதுக்காக போட்டிருக்காங்க தட் we have to see. அண்ட் இப்போ அதை எப்போ லான்ச் பண்ண போறாங்க? லேட் 2024ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லேட் 2024னா நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மத்ஸ்யா 6000 இஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர் இந்தியாஸ் டீப் ஓஷன் மிஷன். இந்தியாவோட டீப் ஓஷன் மிஷனோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இந்த மத்ஸ்யா 6000. இந்த டீப் ஓஷன் மிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் வில் பி ஹேண்ட்லிங் இட். அண்ட் எதுக்காக 6000 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ஓஷன்ல 6000 மீட்டர் டீப் வரைக்கும் போய் அனலைஸ் பண்ண போகுது. சரிங்களா, அந்த டெப்த் வரைக்கும் போயிட்டு அனலைஸ் பண்ண போகுது அப்படின்றதுனால இட் இஸ் மத்ஸ்யா 6000. நெக்ஸ்ட் இஸ் இந்த லைட் ஆஃப் த ரீசென்ட் இன்சிடென்ட். இப்போ ரீசெண்டா டைட்டன் நடந்த இந்த இன்சிடென்ட்ல இருந்து we are going to learn something. அவங்க ஏதோ அதே மாதிரியான ஒரு சப்மர்சிபிள் வச்சு அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும் தட் we have to focus. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் will be handling. நெக்ஸ்ட் சப்மர்சிபிள்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். பட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, ரொம்ப ஃபேமஸான வார்த்தை அப்படின்னா தட் இஸ் சப்மரைன். ஸோ அப்போ சப்மரைனுக்கும் சப்மர்சிபிளுக்கும் என்ன வித்தியாசம் தட் we have to know. ஸோ சப்மரைன் அப்படின்றது இட் இஸ் அ லார்ஜ் வெஹிக்கிள், அண்டர் வாட்டர் வெஹிக்கிள், அண்ட் இட் இஸ் லார்ஜ்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஹேஸ் பவர் ரிசர்வ்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து இண்டிபெண்டா ஒர்க் பண்ணும், அதுலேயே பவர் ரிசர்வ் இருக்கும். விச் மீன்ஸ் அது கம்ப்ளீட்டா ஆப்ரேட் பண்றதுக்கான பவர் சோர்சஸ் அதுக்குள்ளவே இருக்கும். ஐதர் கன்வென்ஷனல் சோர்சஸ் லைக் டீசல் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி நியூக்ளியர் பவர்டா கூட இருக்கும். சரிங்களா, அப்படி இருந்தா அது சப்மரைன். அப்படி இல்லாம சப்மர்சிபிள் அப்படின்றது இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் வெஹிக்கிள் and it has less power when compared to submarine. Other thing is it needs to work with another ship. So ஒரு ஷிப் வந்து அது கூட கைடடா போயிட்டே இருக்கணும். அதுதான் அதுக்கான பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லான்ச் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ரெக்கவர் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த ஷிப் தேவை அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த டைட்டன் சப்மர்சிபிள் கூட இருந்த அந்த ஷிப் பேர் வந்து போலார் பிரின்ஸ். ஓகே, ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக் டிஃபரன்ஸ் வச்செல்லாம் கூட யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக we must have to focus this. நெக்ஸ்ட் இந்த டைட்டன் சப்மரைன் அப்படின்னு சப்மர்சிபிள் அப்படின்றது என்ன, எதுக்காக அதை அனுப்புனாங்க, அதோட சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் we must have to see. So it is operated by a privately owned US company. என்ன கம்பெனி பேரு? ஓஷன் கேட் அப்படின்ற ஒரு privately owned கம்பெனி வந்து அதை சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா they do underwater expeditions for both research and tourism. ரெண்டுத்துக்கும் underwater expeditions பண்ணிட்டு இருக்காங்க. They also do for research purpose and also for tourism purpose. Okay, next it was built with off the shelf components. அப்ப off the shelf components அப்படின்றது இப்போ ஏதோ ஒரு சப்மர்சிபிள் கிரியேட் பண்ணிருக்காங்க, அது ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியா அந்த சப்மர்சிபிளை டிசைன் பண்ணி சில காம்பனன்ட்ஸ் செய்யணும் இல்லையா, இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா. அப்படி இல்லாம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட்ஸ் வச்சு அதை அசெம்பிள் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆஃப் த ஷெல்ஃப் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, பட் அதோட இன்னும் இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னா இட் இஸ் லைட்டர் அண்ட் இட் இஸ் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்
அது ரெண்டு காம்பனன்ட்டோட அமால்கமேஷன்ல பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் தே? கார்பன் ஃபில்டர் அண்ட் டைட்டானியம். ஓகே, இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸும் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ்ல என்ன மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்றதும் we must have to see that we'll see. and அதோட வெயிட் வந்து more than 10,000 kilograms இருந்திருக்கு ஒரு சப்மர்சிபிள். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கோயிங் டு, அதாவது நம்மளோட அந்த மத்ஸ்யா வந்து 6,000. ஓகே, பட் தென் இந்த டைட்டன் வந்து இட் வாஸ் ஒன்லி 4,000 மீட்டர் வரலும் போறதுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இட் மூவ்ஸ் as fast as 3 knots per hour. ஸோ knots அப்படின்றது வந்து எதோட யூனிட்? அது ஸ்பீடோட யூனிட். ஓகே, ஸோ ஸ்பீடை வந்து நம்ம ஜென்ரலா சொல்லும் போது கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இல்லாம நாட்ஸ் அப்படின்றது வந்து வாட்டர்ல ஸ்பீடோட யூனிட் பேரு நாட்ஸ். ஸோ 3 knots வரைக்கும் போகும். அப்போ ஒரு நாட் அப்படின்றது வந்து 1.852 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ 3 knots அப்படின்றது 5.56 கிலோமீட்டர் பர் ஹார். அந்த ஸ்பீட்ல இந்த டைட்டன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் திங் இஸ், இதோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்தது? லைக் we saw already, it went to see the wreckage of RMS. what is RMS? டைட்டானிக் ஓட அந்த ஸ்பெசிபிக் நேம் தான் RMS அப்படின்னு சொல்றது. ராயல் மேல் ஷிப் அப்படின்றது தான் டைட்டானிக் ஓட நேம், ஒரிஜினல் நேம். ஓகே, ஸோ அந்த டைட்டானிக் ஷிப்போட ரெக்கேஜ் பாக்குறதுக்காக தான் போனாங்க. எவ்வளவு தூரம் போனாங்க? அது ஆக்சுவலா எங்க இருக்கு அந்த ரெக்கேஜ் அப்படின்னா 4,000 மீட்டர்ஸ் டீப்ல இருக்கு. எங்க இருக்கு? நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இந்த டைட்டன் சப்மர்சிபிள் வந்து அதோட மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 hour and 45 minutes ரன் ஆனதுக்கு அப்புறமா அதோட கான்டாக்ட் அது லூஸ் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் வேர் இட் என்கவுண்டர்ட் அ ப்ராப்ளம். ஸோ இதுல என்னெல்லாம் இஷ்யூ வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம்னா, இதோட ஃபார்வர்ட் வியூ போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 1300 மீட்டர்ஸ்க்கு வரைக்கும் தான் சர்டிஃபை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் வியூ போர்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு விண்டோ மாதிரி. ஓகே, அந்த சப்மர்சிபிள் இருக்குன்னா அதுக்கும் ஒரு விண்டோ வியூ பண்றதுக்கான ஒரு விண்டோ இருக்கணும் இல்லையா. அந்த வியூ வந்து அந்த ஃப்ரேம் வந்து 1300 மீட்டர்ஸ் வரைக்கும் போனாதான் அது தாங்கும், அப்படி இல்லாத அது உடஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்காங்க. பட் தென் அவங்க அந்த 4,000 மீட்டர்ஸ் வரைக்கும் பயன்படுத்துறதுக்காக போயிருந்திருக்காங்க. தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இஸ் technology and components of the submersible may not have met rigorous safety standards. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு கொடுத்துருந்துருப்பாங்க, அது வந்து அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. another thing is the pressure vessels combination of titanium and carbon filter. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான குரூஷியலான பாயிண்ட். என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு மெட்டீரியல், இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அந்த சப்மர்சிபிள் செஞ்சிருக்காங்க. ஸோ இது அன்யூஷுவலா இருக்குது அப்படின்றதுனால தட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் அப்படின்றதும் we have to see. Yes, it experienced implosion. It does not experience explosion. அப்ப எக்ஸ்ப்ளோஷனுக்கும் இம்ப்ளோஷனுக்கும் என்ன வித்தியாசம்? that we have to see. What is implosion? Implosion is just an opposite of explosion. Explosion அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட் ஆக்ட் பண்றது, அப்படி இல்லாம ஃபோர்ஸ் வந்து இன்வர்ட் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் இம்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ ஏதோ ஒன்று வெடிச்சு செதறுது அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ப்ளோஷன். அப்படி இல்லாம நான் இருக்கேன், ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கேன் அப்படின்னா, நான் எனக்குள்ளவே சக்கம் பாய்க்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ளவே உடஞ்சு விழுந்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் இம்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ அது இம்ப்ளோட் தான் ஆச்சு. ஓகே, அதுல வந்து 5 ஆக்குபென்ட்ஸ் இருந்தாங்க, 5 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ இம்ப்ளோஷன் is when the force acts inward, the force on its surface due to water pressure. So அந்த டெப்த்ல வந்து எதனால அந்த ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா வாட்டர் பிரஷர்னால தான் ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இங்க ப்ரெஷர் பத்தி பேசுறாங்க அப்படின்றதுனால ப்ரெஷர் ரிலேட்டட் ஒரு ஃபேக்டும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, for every descent of 10 meters into water we'll experience a pressure of 1 atmosphere. ஓகே, ஸோ ஒவ்வொரு 10 மீட்டர் கீழே போக போக 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ப்ரெஷரோட ஒரு யூனிட். அது தவிர்த்து we also have other pressure units like what are the other pressure units that you know? Pascal. Okay, அத கிலோ பாஸ்கல் இத சொல்வாங்க. ஓகே, ஸோ ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்றது 101.325 கிலோ பாஸ்கல்ஸ். ஓகே, ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஈவன் இந்த மாதிரியான பேசிக் சயின்ஸ் கொஸ்டின்ஸும் கூட இருக்கும். ஸோ இதுலயும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் கார்பன் ஃபில்டர் அண்ட் டைட்டானியம். இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மெட்டீரியலுக்குமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எதனால இது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா ரெண்டுமே சூப்பரான மெட்டீரியல்ஸ் தான் டு பி யூஸ்ட் செப்பரேட்லி. பட் இந்த காம்பினேஷன் தான் ப்ராப்ளமா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. என்னன்னா,
It is lightweight, எது carbon filter, but it is very strong. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா 5 times stronger than steel. ஸ்டீல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ல நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்றோம். ஆனா ஸ்டீலை விட 5 times stronger அப்படின்னு பார்க்கும். நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் ட்வைஸ் as stiff. இந்த இடத்துல தான் ப்ராப்ளம். அது வந்து ரொம்ப ஸ்டிஃபரா இருக்கும். அதுக்கு அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, வளைஞ்சு கொடுக்காதது. ஆனா டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது கூடவே இதுக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே காம்பினேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம்க்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு, whereas கார்பன் ஃபில்டருக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இல்ல, அது ஸ்டிஃபரா இருக்கு when compared to titanium. So that is where the problem occurred. செப்பரேட்டா டைட்டானியம் பார்க்கும்போதும் it is as strong as steel. ஸ்டீல் அளவுக்கு அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு and twice as strong as aluminum. So இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட we have already encountered in UPSC prelims. So all these points are important. எந்த மெட்டல் வந்து எதை விட ஸ்ட்ராங்கரா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கு, அதோட வேற ஏதாவது யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, all those things we have to see. ஸோ டைட்டானியம் வந்து எலாஸ்டிக்கா இருக்கு, பட் இது ஸ்டிஃபரா இருக்கு, காம்பினேஷன் ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ எலாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா அது ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும்போது அது வந்து ஷ்ரிங்க் ஆகும், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதானே எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து டைட்டானியம் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட மத்ஸ்யா 6000. அதுதான் அதோட ஷேப், இப்படிதான் இருக்கும் மத்ஸ்யா 6000. ஸோ இட் இஸ் இண்டிஜினஸ், விச் மீன்ஸ் இந்தியாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் டீப் சி டைவ் சப்மர்சிபிள். இட் இஸ் அ சப்மர்சிபிள், நாட் அ சப்மரைன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, நியாட். ஓகே, அவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் டிசைன் டு எக்ஸ்ப்ளோர் த டெப்த் ஆஃப் 6000 meters. ஓகே, அதனால தான் அதோட நேம்லேயே 6000 இருக்கு. அது தவிர்த்து 3 இந்தியன் நேவிகேட்டர்ஸ் அதுல போக போறாங்க. எந்த லொகேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து 1500 kilometers டவுன்ல இந்தியன் ஓஷன்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கதான் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன, தட் we have to see. The first and main objective is to support India's energy requirement and explore ocean resources. ஓஷன்லயும் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே லேண்ட்ல இருக்கிற ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ரீசெண்டா ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் லித்தியம் எடுத்தாங்க இல்லையா. ஸோ அது லேண்ட்ல இருந்து நம்ம ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு. பட் ஓஷன்லயும் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு which we haven't explored till now. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் இஸ் இந்தியா aims to conduct exploratory mining for polymetallic nodules அப்படின்னு சொல்றது. ஸோ வாட் இஸ் polymetallic nodules அப்படின்னா சி சர்ஃபேஸ்ல, சி பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல ராக் ஃபார்மேஷன் இருக்கும்ல, அந்த ராக் ஃபார்மேஷன்ல நிறைய மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்து கான்கிரீஷன் நடந்திருக்கும். சரிங்களா, அதாவது இப்போ கான்கிரீட் அப்படின்னா என்ன சொல்றோம், இறுகி போயிருக்கிற அப்படின்னு மாதிரியான விஷயம் இல்லையா. அதே மாதிரி மினரல்ஸ் வந்து இறுகி போயிருக்கும் ராக்கோட சேர்ந்து. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எந்த மாதிரியான மெட்டல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா காப்பர், நிக்கல், கோபால்ட் அண்ட் மேங்கனீஸ். முக்கியமா மேங்கனீஸ் தான் அதுல நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்றது. இது பத்தியான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல, சாரி மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் பத்தி. நெக்ஸ்ட் இஸ் திஸ் எண்டவர் அலைன்ஸ் வித் இந்தியாஸ் டீப் ஓஷன் மிஷன். ஆல்ரெடி வி saw this. அப்ப அந்த டீப் ஓஷன் மிஷனோட எய்ம் என்ன, டு டெவலப் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஓஷன் ஸ்கேனிங் அண்ட் மைனிங். அப்ப இந்த மத்ஸ்யா 6000 வந்து இந்த ஒர்க் தான் பண்ணுது இல்லையா. இட் இஸ் டெக்னாலஜி ஃபார் ஓஷன் ஸ்கேனிங் அண்ட் மைனிங் இல்லையா. ஸோ இட் இஸ் இன் alignment with India's deep ocean mission. So இந்த மாதிரி லிங்க் பண்ணி you must have to write answers in mains. Next, இதோட மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னா இது வந்து ஸ்பெரிக்கலா இருக்க போகுது. ஹல் அப்படின்றது வந்து அதோட அந்த பாடி இருக்கு இல்லையா, அதோட அந்த பாடி தான் ஹல் அப்படின்னு சொல்றது. ஸோ இட் இஸ் ஸ்பெரிக்கல் டைட்டானியம் ஹல். இது வந்து நம்மளோடது வந்து ஃபுல்லாவே டைட்டானியம்ல மட்டும் தான் பண்றோம். we are not using carbon fibers. Okay, that is one main thing. நெக்ஸ்ட் இஸ் இதை யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா இஸ்ரோ தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட நிறைய கமர்ஷியல் ஏஜென்சிஸ் இருந்தாலும் கூட இஸ்ரோ தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தட்ஸ் பிகாஸ் கமர்ஷியல் பீப்புள் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் சச் அ ஹல். அவங்க கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால இஸ்ரோவே இதுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் இதை எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 ஹெமிஸ்பியர் ஹல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணியிருந்திருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படிதான் இந்த ஒரு சிங்கிள் ஹல்லா ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் இஸ் இந்த டைட்டன் இன்சிடென்ட்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் கத்துக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா we have to go for strict evaluation and repeated testing பண்ணி we have to finally put it into action. Next is
ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பிளாக் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா எல்லா இன்சிடென்ட்ஸ், அதாவது என்ன ஸ்பீட்ல எந்த டைம்ல ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த டைம்ல எந்த மாதிரியான ஸ்பீட் வேரியேஷன் நடந்தது, எப்போ லேண்ட் ஆச்சு, எப்போ டேக் ஆஃப் ஆச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பிளாக் பாக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பிளாக் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தான் தேடுவாங்க. ஸோ எந்த டைம்ல அது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றத வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்மளோட சப்மர்சிபிள்ஸ்லையும் கூட பிளாக் பாக்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, so it will aid in investigating the cause of such incidents. But then இதுக்கு முன்னாடி இருந்த சப்மரைன்ஸ் சப்மர்சிபிள்ஸ் எதுலயுமே பிளாக் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. பட் நம்மளது வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சு அனுப்புனா நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் சாய்ஸ் ஆஃப் டைட்டானியம். we are choosing titanium, but then டைட்டானியமே கூட கரெக்டா சூஸ் பண்ணிருக்குமா அப்படின்றத இப்ப ரீஇவாலுவேட் பண்ண போறாங்க. after this incident we were very confident that this will work, but then இப்ப அதை ரீஇவாலுவேட் பண்ண போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் we have use a foam material. அவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் கிடைக்கணும், உள்ள கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்டாக்டிக் ஃபோம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கூட பாசிபிளா உள்ள யூஸ் பண்ணலாமா அப்படின்றது we have to check. ஓகே, ஸோ தரோவா செக் பண்ணி இவால்வேட் பண்ணி அதுக்கப்புறம் போகணும் அப்படின்ற ஒரு அலர்ட் கொடுத்த மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், பட் தென் டைட்டன் வந்து ஆக்சுவலா சிகார் ஷேப்ல இருக்கும். சிகார் ஷேப் அப்படின்றது என்னது? இந்த மாதிரி ஷேப், ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓகே, எஸ், this is a previous year question, அதாவது this year 2023 prelims ல வந்த question. It was about titanium. Since we talked more about titanium for this class, I've included this question. என்ன? ilmenite and then rutile. இது ரெண்டுமே எந்த, அதாவது it is abundantly available in certain coastal tracts of India, are rich source of which of the following? ஓகே, அது வந்து எதோட மினரல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் மினரல் ஆஃப் டைட்டானியம் only. ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில ஆச்சரியமா இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறமா நடக்கிற ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ல அந்த டீடைல்ஸ் இருக்கும். இவங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரியான விஷயம் நிறைய தடவை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சச் திங். நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ சப்மர்சிபிள் முடிஞ்சாச்சு. ஸோ அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இந்தியாவில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்போ சென்ட் பண்ண போறாங்க, அதை யார் டெவலப் பண்ணது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மத்ஸ்யா 6000. ஸோ மத்ஸ்யா அப்படின்றது என்னது? ஆக்சுவலா மத்ஸ்யா இஸ் an avatar of Lord Vishnu இல்லையா? ஃபர்ஸ்ட் அவதார் ஆஃப் லார்ட் விஷ்ணு, ஃபிஷ். ஓகே, அது வச்சு தான் அதோட நேம் வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் டுடே இஸ் செல் கல்டிவேட்டட் மீட். ஓகே, நம்மளோட லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா லேப் க்ரோன் டைமண்ட் பார்த்துருந்துருப்போம். டைமண்டே லேப் க்ரோன் டைமண்ட் பார்த்துருந்துருப்போம். அதுதான் நம்ம மோடி வந்து யுஎஸ் விசிட்ல ஜில் பைடனுக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இன்னையோட கிளாஸ்ல வந்து we are going to see lab grown meat. ஸோ மீட்டே கூட லேப்ல க்ரோ பண்ண போறாங்க. அதுக்கு இன்னொரு நேம் தான் செல் கல்டிவேட்டட் சிக்கன் ஆர் செல் கல்டிவேட்டட் மீட் அப்படின்னு சொல்றது. இது வந்து ரீசெண்டா கலிஃபோர்னியா பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து இதோட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க யூஎஸ்ல, அதனால இது நியூஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ லேப் க்ரோன் அப்படின்றது என்ன? இட் இஸ் க்ரோன் இன் லெபார்டரி செட்டிங் யூசிங் ஐசோலேட்டட் செல்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்ல இருந்து செல்ஸ் எடுப்பாங்க, அந்த செல்ஸ்ல இருந்து we are going to produce, அந்த செல்ஸ்ல இருந்தே we are going to develop meat அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அனிமலை கில் பண்ற மாதிரியான ஒர்க் எல்லாம் இனிமே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் these cells are provided with necessary resources. ஸோ அதுக்கு ரிசோர்சஸ் சப்ளை பண்ணணும். வெறும் செல்ஸை அப்படியே க்ரோ பண்றது வந்து டிஷ்யூ கல்ச்சர் மாதிரி கிடையாது. ஓகே, அதுக்கு நெசசரி ரிசோர்சஸ் கொடுத்து ஒரு ஒரிஜினல் ஃப்ளஷ் எப்படி இருக்கும், ஒரு மீட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம சப்ளை பண்ணணும். அண்ட் தென் அதுக்கான சூட்டபிள் என்வாயன்மெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, டு ரெப்ளிகேட் அண்ட் க்ரோ இன்டு எடிபிள் மீட். அது தவிர்த்து இதை எதுல பண்றாங்க அப்படின்னா they are using bioreactors. So what are bioreactors? They are specialized containers designed to support the cellular cultivation process. Those are bioreactors. And first country to approve the sale of alternative meat அப்படின்றது இந்த செல் கல்டிவேட்டட் மீட் யாரு? சிங்கப்பூர் தான் 2020லயே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டா யூஎஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் இன் நியூஸ் அகைன். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன? தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கல்டிவேட்டட் மீட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சாம்பிளிங் எடுப்பாங்க ஒரு மசில் டிஷ்யூல இருந்து. ஓகே, அதுல இருந்து ஸ்டெம் செல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் த யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டெம் செல்? யா, அதாவது மற்ற எந்த ஆர்கனா வேணா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரியன் மீடியம் அண்ட் தென்
growth serum எல்லாம் கொடுக்குறாங்க இந்த petri dish மாதிரியான விஷயங்கள்ல. it will grow. அது grow ஆனதுக்கு அப்புறமா it is put into bioreactorல தான் அந்த muscle fibers form ஆகும். அந்த muscle fibers process பண்ணி and finally they are cultivating meat. So cultivated meat அப்படின்றது final product இருக்கும். So cell to meat as final product, cell meat production, cultivated meat production. Next, இதோட significance என்ன, that also we must have to understand. இது வந்து mains based விஷயமா நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாம ஈவன் ப்ரிலிம்ஸ்ல கூட இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன்ல இது இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு. செல் மீடியேட்டட் மீட் வந்து எப்படி கிளைமேட் சேஞ்சோட லிங்க் ஆயிருக்கு, தட் வி ஹேவ் டு see. என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஓகே, ஆடு மாடெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சூ பண்ணி அது சில டைம் அது ரிலீஸ் பண்ண அந்த கேஸ்ல வந்து என்ன இருக்குன்னா it has methane and nitrous oxide. Methane and nitrous oxide both are very highly potential greenhouse gases. Okay, when compared to carbon dioxide, இது ரெண்டுத்துக்கும் high potential இருக்கு with respect to greenhouse like global warming potential அதுக்கு அதிகமா இருக்கு. So எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க, Food and Agriculture Organization என்ன சொல்றாங்க, 14.5% of the global anthropogenic greenhouse gas emissions வந்து livestock productionல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா எந்த ரெண்டு கேஸ், methane and then nitrous oxide. Next, land use efficiency. இப்போ livestock productionக்கு, livestockனா புரியுது இல்லையா, கால்நடைகள். ஓகே, ஸோ livestock productionக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி இல்லாம நம்ம லேப் க்ரோன் மீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து கன்சிடரபிளா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம்னா 63% less land in case of chicken and then 72% less land in case of pork. So pork and chicken cell cultivated மூலமா மீட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அனிமல் வெல்ஃபேர். அனிமல் வெல்ஃபேர்ல அனிமல் ஸ்லாட்டர் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அனிமல் வெல்ஃபேர் பீப்புள் எல்லாமே இந்த பீட்டாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அனிமல் ஸ்லாட்டர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அனிமல் வெல்ஃபேருக்கும் இது ஹெல்ப் பண்ணும், அனிமல் சஃபரிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி. ஃபுட் செக்யூரிட்டியில லேப் க்ரோன் மீட், லேப்லேயே நம்ம மீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இட் கேன் பி டெய்லர்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வாட் இஸ் டெய்லரிங்? டெய்லரிங்னா நான் அதை ஆல்டர் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு மீட்ல எனக்கு கம்மியான ஃபேட் வேணும். ஓகே, இப்போ சிக்கன் ஒரு மட்டன் வாங்குறாங்க அப்படின்னா அதுல என்ன ஃபேட் கண்டென்ட் இருக்கோ அந்த ஃபேட் கண்டென்ட் தான் எல்லாருமே கன்சியூம் பண்ற மாதிரி. அப்படி இல்லாம ஏதோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் கம்மியா வேணும், அதிக ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியா நான் மீட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இட் கேன் பி டெய்லர்ட் டு பி ஹெல்த்தியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் டயட்ரி ரெக்வயர்மெண்ட்ஸ் அதுல இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு cell cultivated thing. Next topic for the day is, okay, the new topic, influence of Y chromosome on cancer outcomes. So Y chromosomes வந்து cancer outcomesல influence பண்ண போகுது. எப்படி influence பண்ண போகுது, that we have to see. So recent studiesல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there are people, especially male, who are at greater vulnerability for cancer. எதனால? இந்த Y chromosome அவங்களுக்கு இருக்கிறதுனால. அந்த Y chromosomeோட நம்பர்ஸ் வந்து when they age it is reducing. அதனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகுது. In turn they are getting affected by cancer. Okay, these studies shed light on the role of Y chromosome on colorectal and then bladder cancer. இந்த ரெண்டு கேன்சரை தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. காமனா இதுதான் மென்னுக்கு நிறைய வர cancer type. Okay, so இதுல என்ன, this point is very important. The loss of Y chromosome in cell happens as men age. Okay, men age ஆக அவங்களுக்கு Y chromosome ஓட நம்பர்ஸ் வந்து குறையுது. That is why it is enabling cancer cells to evade their immune system. So that is the reason why they are getting affected more in number when compared to female counterparts. Okay, next, what is cancer? We talk a lot about cancer, but what is cancer? அது நிறைய பேர் கேட்டா அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நோய் அப்படின்ற மாதிரி, இட் இஸ் a disease அப்படின்னு சொல்லிடுவாங்க. But what is cancer? That we have to know as students. What it is characterized by uncontrolled growth and then spread of abnormal cells. So it is not a normal cell. So normal cell அப்படின்னா அதுக்கு ஒரு செல் சைக்கிள்னு இருக்கும். அந்த செல் சைக்கிள்ல it will grow, it will divide and then it will
degenerate, which means it will get destroyed. But அந்த normal cycle ஒரு பீரியட் இருக்கும் இல்லையா, இத்தனை நாளுக்குள்ள அது ப்ரொடியூஸ் ஆகணும், டிவைட் ஆகணும், இறந்து போகணும் அப்படின்னு. அந்த சைக்கிள் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் ஃபாலோ பண்ணாது. இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஓகே, அன்கண்ட்ரோல்டு growth-ஆ இருக்கும். ஓகே, that is one main property of cancer cells. Other thing is it has this ability to invade and destroy healthy tissues and organs. Okay, healthy tissues and organs இருந்தாலும் அதை போயிட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரியான எபிலிட்டி இந்த கேன்சர் செல்ஸ்க்கு இருக்கு. So healthy tissues or cells இருக்கு அப்படின்னா it will grow, divide and then die in a regulated manner. But then cancer cells இருந்ததுன்னா இந்த regulated manner வந்து disrupt ஆகுது due to certain genetic mutation and abnormalities. Okay, next is அதனால தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது கேன்சர்னாலே, what they say it is related to tumors. Okay, கட்டி கட்டி மாதிரியா வந்துரும், அங்கங்க லம்ப்ஸ் மாதிரியா வந்துரும், அது பெயின்லெஸ்ஸா இருக்கும் சில பேருக்கு. ஸோ அது பெயின்லெஸ்ஸா இருக்கு ஏதோ ஒரு கட்டி அப்படின்னாலே we must have to go check to doctor. Okay, so tumors மாதிரி அந்த uncontrolled cell growth வந்து accumulate ஆகுது. Okay, so this is cancer in basic sense. Next is இந்த டாபிக் ரிலேட்டடா we have to learn certain terms because terms related questions எல்லாம் கூட இருக்கும். So first thing is metastasis. What is metastasis? ஏதோ ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல டியூமர் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த கேன்சர் செல்ஸ், அது மற்ற லொகேஷன் ஆர் பாடி பார்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது இல்லையா, that process is called as metastasis. So spread of cancer cells from original site of a tumor to other parts of the body, that is called as metastasis. Next is oncology. This is a very famous thing. What is oncology? Study of cancers is called as oncology. Not only study but also treatment, diagnosis and prevention எல்லாத்த பத்தியும் இன்வால்வ் பண்ற விஷயம் தான். It is not only cancer. Okay, cancer நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம even if it is generally mentioned as tumors, that is also oncology. Next is oncogene. So onco அப்படின்னு வந்தாலே it is related to cancer, tumors அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, so oncogene அப்படின்றது it is a gene that has potential to cause cancer. Next is angiogenesis. What is angiogenesis or angiogenesis? It is a physiological process through which new blood vessels are formed from pre-existing vessels. So இதுவும் கூட டைப் ஆஃப் கேன்சர் தான். கேன்சரோட ஒரு கான்சிக்வன்ஸ் மாதிரி. ஆல்ரெடி இருக்கும் blood vessel, பட் அதுல இருந்து இன்னொரு அவுட் growth மாதிரியான blood vessels ஃபார்ம் ஆகும். That is a problematic thing. Okay, so அது angiogenesis னு சொல்றது. Next is biomarker. Biomarker அப்படின்றது even our blood is a biomarker. So நம்மளோட பாடியில ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றோம்னா தட் சாம்பிள் பிகம்ஸ் அ பயோமார்க்கர். ஓகே, ஸோ நம்ம பிளட் சாம்பிள் எடுத்து சுகர் லெவல்லாம் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா பிளட் பிகம்ஸ் பயோமார்க்கர் தேர். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல Y குரோமோசோம் வந்து ஒரு பயோமார்க்கரா இருக்கு அப்படின்னு they are saying. ஓகே, இந்த டாபிக்ல. ஓகே, ஹை குரோமோசோமோட அளவு குறையறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரியான கேன்சர் வருது அப்படின்னு they are finding it out. Next thing is, since we talked about Y chromosome, chromosome ஓட பேக்ரவுண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ ஒரு டாபிக் படிக்கணும்னா இந்த மாதிரி தான் லிங்க் பண்ணி கொண்டு போகணும். அந்த டாபிக் வந்து ஹை குரோமோசோம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதான் கேன்சர் செல்ஸ் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. குரோமோசோம்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அந்த அளவுக்கு we have to analyze. Okay, so what is chromosome? Where is it found? It is found in the cells. Okay, cell particular nucleus ulla we have chromosome. So it is a thread-like structure of nucleic acid. It is made of nucleic acid. Even DNA and RNA are made of nucleic acid only. DNA and the NA அப்படின்றது nucleic acid தான். Okay, and protein மேல தான் அது wound ஆயிருக்கும். We'll see the structure. Okay, it is found in the nucleus of most of the living cells. இது எதுக்காக important அப்படின்னா it carries genetic information. Okay, gene, DNA and then chromosome. இப்படி தான் அது லிங்க் ஆயிருக்கும். Okay, next is chromosomes are essential for cell division, cell growth and development and also inheritance. Because அந்த genetic code வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் பண்றது இந்த chromosomes மூலமா தான். Next is humans-ல பார்த்தோம் அப்படின்னா each animals has different pairs of chromosomes, different numbersல இருக்கும். Humans-ல பார்த்தோம் அப்படின்னா we have 23 pair of chromosomes. So டோட்டலா பார்க்கும்போது 46 chromosomes இருக்கு, 23 pair. Next, அதோட structure. Yeah, this is a typical structure of chromosome. எப்படி இருக்கும்? It is composed of DNA molecules that are tightly wound around the protein called histone. So DNA molecule எப்படி இருக்கு அப்படின்னா அந்த DNA moleculesல தான் genes எல்லாமே இருக்கு. Okay, the DNA molecule வந்து histone protein இந்த
எல்லோ கலர் டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் சொல்றது. அந்த புரோட்டீன் மேல அது வந்து டைட்டா சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புரோட்டீன் எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும், அது காயில்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இந்த பர்டிகுலர் ஷேப் மாதிரி எடுக்கும். That is called as chromosome. Okay, so this is chromosome. These yellow things are histone protein. சுத்தி இருக்கிறது DNA. Okay, so all this is important. Next is இதோட types we have to see. என்னென்ன types? Autosomes and then sex chromosomes அப்படின்னு ரெண்டு இருக்கு. Autosomes அப்படின்றது வந்து நான் செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் தவிர்த்து மற்ற எல்லா ஃபங்க்ஷனையுமே பண்றது ஆட்டோசோம்ஸ் தான். ஸோ செக்ஸ் குரோமோசோம் ஒரு குரோமோசோம் தான் இருக்கு அப்படின்னா, ஐ மீன் ஒன் பேர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கு அப்படின்னா, மற்ற 22 பேர் எல்லாமே ஆட்டோசோம்ஸ் தான். அது 1 to 22 அப்படி நம்பர் பண்ணி தான் அதை சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதர் ட்ரெய்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்றது, என்னோட தலைமுடி வந்து கருப்பா இருக்க போகுது அப்படின்னா அதை டிட்டர்மைன் பண்றது ஒரு டைப் ஆஃப் குரோமோசோம். கருவிழி இருக்கு, சில பேருக்கு ப்ரௌனா இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசம், ஸ்கின் கலர், இதெல்லாம் கூட இந்த குரோமோசோம் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஆனா இது வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணாது. we have separate chromosome called sex chromosome. அதுல we have two things, that is x and y. Okay, it is represented by these two terms. அதுல xx அப்படின்ற அந்த பேர் இருந்ததுன்னா that becomes female, and then xy அப்படின்றதுனா that becomes male. so y part எங்க வருது? மேல்ல தான் வருது. so y degenerate ஆகிறதுனால தான் cancers வருது. Okay, so that is why male are getting affected a lot. Next topic for the day is radio telescopes. Okay, so what are radio telescopes? Generally, for what reason do we use telescopes? தூரமா இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கிறதுக்காக we use telescopes. ஆப்டிக்கல் டெலஸ்கோப்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், லேப்லலாம் ஆப்டிக்கல் டெலஸ்கோப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ரேடியோ டெலஸ்கோப்போட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, it detects and analyzes radio waves. Okay, இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதனால தான் this becomes special, that we'll see. Okay, இது அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம இங்க இருந்தே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே படிக்கலாம். இதோட அந்த யூனிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, it can penetrate dust and gas clouds. ஓகே, அதுதான். பட் தென் விசிபிள் லைட்டை வந்து இந்த டஸ்ட் அண்ட் கேஸ் கிளவுட்ஸ் வந்து ஹிண்டர் பண்ணிடும். விசிபிள், அதாவது இங்கதான் அந்த டஸ்ட் இருக்கு, அந்த டஸ்ட் வந்து நம்ம வந்து சும்மா டஸ்ட் நம்ம இப்ப நம்ம ஓப்பன்ல பாக்குறோம்ல அந்த மாதிரி டஸ்ட் கிடையாது. இட்ஸ் அ கிளவுட் ஆஃப் டஸ்ட். ஓகே, ஸோ ஒரு கிளவுடை வந்து நான் அந்த பக்கம் பார்க்க முடியாது இல்லையா, ஒரு கிளவுட் இங்க இருக்குன்னா பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியாது. விசிபிள் லைட்டா அது ஹிண்டர் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். ஆனா ரேடியோ வேவ்ஸ் கேன் பெனெட்ரேட் இட். ஸோ அந்த கிளவுடுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றதையும் ஐ கேன் அனலைஸ் ஃப்ரம் ஹியர் இட்செல்ஃப். ஸோ அதுதான் அதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரேடியோ டெலஸ்கோப் கேன் ரிவீல் ஈவன் த ஹிடன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபினாமினா இன் த யூனிவர்ஸ். ரேடியோ வேவ்ஸ் பத்தி ஆல்ரெடி 2 தடவை யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் டாபிக் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, தே ஆர் typically situated on the ground rather than in orbit. ஜென்ரலா டெலஸ்கோப்ஸ் வந்து ஈவன் நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்ல எல்லாம் கூட வச்சு அனுப்புவாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். சன்னை வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்ற அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுது. ஆனா அதோட வெயிட் கம்மி, அதனால அதாவது வெயிட் கம்மினா அதுவே டன்ஸ்ல இருக்கும். பட் தென் அதை அனுப்பலாம். பட் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்றது இட் இஸ் வெரி லார்ஜ். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அனுப்ப முடியாது அப்படின்றதுனால இட் வில் ஆல்வேஸ் பி சிச்சுவேட்டட் இன் த கிரவுண்ட். ஏதோ ஒரு லொகேஷன்ல வச்சு அப்சர்வ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெயின் காம்பனன்ட்ஸ். வாட் ஆண்டனா அண்ட் ரிசீவர். ஆண்டனா வந்து பாரபோலிக் டிஷ்ஷா இருக்கும். அதோட ஒர்க் என்ன? இட் வில் ரிஃப்ளெக்ட் அண்ட் ஃபோக்கஸ் த இன்கமிங் ரேடியோ வேவ்ஸ் இன்டு த ஃபோக்கல் பாயிண்ட். நெக்ஸ்ட் இஸ் ரிசீவர். It will amplify and convert the radio signal into electrical signal. So எனக்கு ஒரு electrical signal கிடைச்சிருச்சு அப்படின்னா I can convert that into an image easily using computer programs. So அந்த electrical signals வச்சு I can process it in the computers. So இது மூலமா தான் அதோட இமேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத I'm analyzing. Okay, so this is how I'm doing. Right. Next is இதோட significance என்ன அப்படின்னா, it can operate day and night. Unlike optical telescopes. Optical telescopes வந்து நான் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஸ்டார் பார்க்குறோம், பகல்ல பார்க்க முடியுமா? ஆப்டிக்கல் டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது. பட் தென் ரேடியோ டெலஸ்கோப் வச்சு நான் பார்க்க முடியும். பிகாஸ் அதோட ரேடியோ வேவ்ஸ் வச்சு நான் அனலைஸ் பண்றேன். ஆனால் ஆப்டிக்கல் டெலஸ்கோப்க்கு ஐ நீட் திஸ் கண்டிஷன், தட் இஸ் கிளியர் அண்ட் டார்க் ஸ்கை இருந்தால் மட்டும்தான் நான் ஆப்டிக்கல் டெலஸ்கோப்ஸ் வச்சு அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஈவன் டூ ஃபெயிண்ட் அண்ட் டூ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப டல்லா இருக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் ஐ கேன் அனலைஸ் இட் யூசிங்
this radio telescopes. Next is, it can study the chemical composition and also the physical condition of the interstellar gas. Okay, அவ்வளோ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட கெமிக்கல் காம்போசிஷன் கூட நான் இங்கிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, யூசிங் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அதுவும் அந்த ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ், it can also measure the magnetic field and the rotational rates of stars and galaxies. எதனால? இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து டிடெக்டிங் the polarization of radio waves. ஓகே, அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து போலரைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வச்சு அது என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிருக்கு, எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுது, ஏதோ ஒரு கேலக்சியோ ஏதோ ஒரு ஸ்டாரோ, அது we can know. ஓகே, next thing is properties of radio waves. Radio waves oda properties vachi question idukku munadi irundirukku, so we have to give importance to this topic also. What is it? Radio waves are form of electromagnetic waves. So radio waves வந்து electromagnetic waves ஆ இல்லையா அப்படின்றதே வந்து ஒரு கொஸ்டினா இருந்தது. Okay, one of the statements in a question ஆ இருந்தது. So it is an electromagnetic wave and it has wavelength which is longer than infrared light. Okay, so infrared light அப்படின்றது வந்து heat வந்து absorb பண்ற அந்த light. Okay, அந்த wave அதை விட லாங்கர் வேவ்லென்த் இருக்கிற வேவ் தான் ரேடியோ வேவ். அண்ட் தென் இட் கேன் டிராவல் ஃபார் அ லாங்கர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் அன் ஆப்வியஸ் திங். நெக்ஸ்ட், இட் கேன் பெனட்ரேட் த்ரூ மெட்டீரியல்ஸ். திஸ் வி ஆல்ரெடி saw. நெக்ஸ்ட் இஸ், it cannot be felt and it is invisible. This is also a known fact. Next is, they can travel at the speed of light in vacuum. So vacuumல இருக்கும்போது it can travel at the speed of light. அப்படி இல்லாம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா அது கடந்து போகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட permeability and permittivity வச்சு அதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ வேக்யூம்ல இட் வில் டிராவல் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். நெக்ஸ்ட், அதோட வேவ் லென்த்தோட ரேஞ்ச் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் thousands of meters to 30 சென்டிமீட்டர் வரைக்கும். ஓகே, thousands of metersல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும். ஸோ ஒரு ப்ராட் வேவ் லென்த் ரேஞ்ச் இருக்கு. ஸோ வேவ் லென்த் ரேஞ்ச் ப்ராடரா இருக்கு அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் ப்ராடரா இருக்கும். 3 ஹெர்ட்ஸ்ல இருந்து 10⁻⁹ ஹெர்ட்ஸ். ஓகே, 10⁻⁹ ஹெர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிகா ஹெர்ட்ஸ். கிகா ஹெர்ட்ஸ் அப்படின்றது 10⁻⁶. ஓகே, அதுல இருந்து ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா நம்ம 10⁻⁹ வரைக்கும் ஹெர்ட்ஸ் போகலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட், ரேடியோ வேவ்ஸ் ஆர் எமிட்டட் நேச்சுரலி பை லைட்னிங். எப்படி எல்லாம் நம்மளுக்கு ரேடியோ வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, லைட்னிங் ப்ரொடியூஸ் ஆகும்போது ரேடியோ வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது தவிர்த்து அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா, நார்த் அண்ட் சவுத், அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது ரேடியோ வேவ்ஸ் எமிட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா, எல்லா அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸும். அதனால தான் we can detect astronomical objects using radio waves. Next thing is, they are also created by varying electric currents. Electric currents வந்து vary ஆகும்போதும் கூட we are getting radio waves. And then this point is also important. It can experience reflection, refraction, absorption, diffraction and polarization. Okay, all these points are important. அது ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், ரிஃப்ராக்டும் ஆகும், அப்சார்பும் ஆகும், டைஃப்ராக்ட் பண்ண முடியும், அண்ட் தென் இட் கேன் ஆல்சோ பி போலரைஸ்ட். இது போலரைஸ் ஆகிறதுனால தான் அந்த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எந்த ஸ்பீட்ல போகுது அப்படின்றதெல்லாம் we are finding it out. Next is, radio waves have both electric and magnetic components. This point is also important from exam point of view. நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேடியோ டெலஸ்கோப். இந்தியாவில் இம்பார்ட்டண்டா இருக்கிற ரேடியோ டெலஸ்கோப்ஸ் என்ன, வேர்ல்டு வைட் இருக்கிற ரேடியோ டெலஸ்கோப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜெயண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப். எந்த லொகேஷன்ல இருக்கு? பூனேல இருக்கு. ஓகே, அதை யாரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஆஃப் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப், லொகேஷன் பூனே. நெக்ஸ்ட் இஸ் சரஸ் 3 அப்படின்ற அந்த ரேடியோ டெலஸ்கோப் கர்நாடகாவில் இருக்கு. இது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்க தான் அதை டெவலப் பண்ணது. அது தவிர்த்து அட்டகாமா டெசர்ட் இன் சிலி, அங்க ஒரு ரேடியோ டெலஸ்கோப் இருக்கு. அதோட நேம் வந்து அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் ஆர் சப் மில்லிமீட்டர் அரே அப்படின்னு சொல்றது. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இந்த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ற 500 மீட்டர் அப்பர்ச்சர் ஸ்பெரிக்கல் டெலஸ்கோப் எங்க இருக்கு? சைனால இருக்கு. ஓகே, ஸோ சைனால இருக்கிறது பிக்கெஸ்ட் ஒன், அட்டகாமா டெசர்ட்ல இருக்கிறதும் பிக்கெஸ்ட், அண்ட் தென் இந்தியாவில் இருக்கிறது தீஸ் டூ. ஓகே, yeah, this was the question that I was talking about. Radio waves bend a magnetic field. Yes, they bend a magnetic field.
Radio waves are electromagnetic in nature. Obviously, they are electromagnetic. So answer for this would be both A and R are individually true, and R is correct explanation of A. Okay. So in the Mariana statements, reason and assertion. The next topic and the last topic for the day is evolution of eukaryotes from prokaryotes. Okay. Prokaryotes lerundu eukaryotic organisms eppadi vandhudu அப்படிங்கிறது. So in the basic cells type பார்த்திருப்போம் இல்லையா, prokaryotic cell and eukaryotic cell. அப்போ இனிஷியலா லைஃப் ஆன் எர்த் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும் தான் இருந்தது, அதுல இருந்து தான் எவல்யூஷன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சிங்கிள் செல்டா இருக்கும்போது அது இனிஷியலா சிங்கிள் செல்டா இருந்தாலும் கூட அது ப்ரோகரியாட்டிக் செல்லா இருந்திருக்கும். சிங்கிள் செல் யூகரியாட்டிக் கூட இருக்கு, சரிங்களா? ஸோ சிங்கிள் செல் தான் இருக்கு, பட் தென் அது ப்ரோகரியாட்டிக் தான் இருக்கும். அப்போ ப்ரோகரியாட் அப்படின்றதுக்கான மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இட் வில் நாட் பி ஹேவிங் நியூக்ளியஸ். ஸோ ப்ரோகரியாட் அப்படின்றது அர்லி நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுல நியூக்ளியஸ் ஆக்சுவலா இல்லை, அர்லியர் ஃபார்மேட்ல இருக்கு. பட் யூகரியாட் அப்படின்னா யூ அப்படின்னா நியூன்னு அர்த்தம். யூ அப்படின்னு எந்த இடத்துல நீங்க சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் யூ கேன் ஈக்குவேட் இட் டு திஸ் வேர்ட் நியூ, புதுசா அப்படின்ற மாதிரி. ஸோ நியூ நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரம் ப்ரோகரியாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்றதுக்கு அவங்க என்ன தியரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோசிம்பயோசிஸ் அப்படின்னு சொல்றது. ஜென்ரலா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், when there are two organisms அது ரெண்டுமே மியூச்சுவலி பெனிஃபிஷியல் கண்டிஷன்ல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் சிம்பயோசிஸ். ஸோ எண்டோசிம்பயோசிஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம்குள்ள இன்னொரு ஆர்கானிசம் இருக்கு அண்ட் தென் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ தட் இஸ் எண்டோசிம்பயோசிஸ். அப்ப ரெண்டு ப்ரோகரியாட்ஸ் இருக்க போது அதுல ஒரு ப்ரோகரியாட்குள்ள இன்னொரு ப்ரோகரியாட் போகும்போது சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதுவே ஒரு யூகரியாட்டா மாறப்போகுது. ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் இன் ஜிஸ்ட். ஸோ என்னெல்லாம் இன்வால்வ் ஆக போறாங்க, ரெண்டு ஆர்கானிசம்ஸ், ஒன்னு ஆர்கியன், இன்னொன்று வந்து பாக்டீரியம். இந்த ஆர்கியன் அப்படின்றதும் கூட ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான், சரிங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ்ல வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த ஆர்கியனுக்குள்ள இந்த பாக்டீரியம் போகும், அப்படிதான் அது உருவாச்சு அப்படின்றது ஒரு ஹைபோதசிஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு ஆர்கியன் இருக்கு, இட் இஸ் ஆல்சோ ப்ரோகரியாட். பாக்டீரியா இருக்கு, அதுவும் ஒரு ப்ரோகரியாட். இது ரெண்டுமே சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போகுது. ஆர்கியன் வந்து இந்த பாக்டீரியா வந்து விழுங்க போகுது. ஸோ பாக்டீரியா உள்ள போயாச்சு. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறமா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இப்படியே அது சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், உன்னை விட்டா நான் வந்து வாழ முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா அது ரெண்டுமே சேர்ந்து இவால்வ் ஆகுது. அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இது ரெண்டுமே சேர்ந்து உருவாகுது. ஸோ தட் இஸ் when it is forming a nucleus in the center. Okay, so that is how it is getting evolved. So prokaryote and eukaryote oda basic difference we'll understand. Few points என்ன அப்படின்னா, it will lack true nucleus and membrane bound organelles. So organelles அப்படின்றது வந்து ஒரு செல்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, கால்கி apparatus, ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே இதுல இருக்காது. ஓகே, ஒன்லி ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கும் அண்ட் தென் நியூக்ளியஸ் இருக்காது. பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் அ மெம்பரேன். This is important point. Next is இதுல சர்க்குலர் DNA மாலிக்யூல் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், பட் தென் நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் இருக்காது அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் இதுல பார்த்தோம் அப்படின்னா இட் will have many organelles like endoplasmic reticulum, mitochondria, Golgi apparatus, இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் இதுக்கான எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஆர்கி, ரெண்டுமே ப்ரோகரியாட்ஸ் தான். பட் நம்ம அனிமல்ஸ், பிளான்ஸ், ஃபங்கை இது எல்லாமே யூகரியாட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதோட கீ ஃபீச்சர் என்னன்னா, இது ஸ்மால் சிம்பிள் செல் வித்வுட் நியூக்ளியஸ் ஆர் ஆர்கனல்ஸ், தட் இஸ் ப்ரோகரியாட். நெக்ஸ்ட் இஸ் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் செல் வித் நியூக்ளியஸ் அண்ட் வேரியஸ் ஆர்கனல்ஸ், யூகரியாட். ஓகே, ஸோ பேசிக் டிஃபரன்ஸ் வி மஸ்ட் நோ. ஸோ இப்படி தான் இருக்கும் செல்ஸ். ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி வேற எந்த ஆர்கனல்ஸும் இல்லை. பட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் நியூக்ளியஸ் அண்ட் தென் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் இட் இஸ் கெட்டிங் டிஃபரன்ஷியேட்டட் initially. Next, on the endosymbiosis, on the process or explanation, it is just what I explained again in words. That is, it is a process where one organism lives inside another organism. So இன்னொரு organism உள்ள வாழப்போகுது. That is why the term endo. Okay, உள்ள அப்படின்னு அர்த்தம். Okay, exo அப்படின்னா வெளியில அப்படின்னு அர்த்தம் இல்லையா. So endo, inside another, and both benefit from the relationship. Next is இதுல யாரை விழுங்க போறது, ஸ்மால் ஆர்கியன் இருக்கு, இட் இஸ் என்கல்ஃபிங். என்கல்ஃபிங் அப்படின்னா அதுக்குள்ள விழுங்குறது அப்படின்னு அர்த்தம். பாக்டீரியா. ஓகே, அதுக்கப்புறமா இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆர்கியன் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட் கொடுக்குது, ஏன்னா அது உள்ள போயிடுச்சு அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் இஸ் இந்த பாக்டீரியா வந்து இந்த ஆர்கியனுக்கு என்ன தருது,
எனர்ஜி தருது. ஸோ மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக இருக்காங்க. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீ இன்றி நான் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. dependent on each other and formed a new type of cell called as eukaryote. So இதுக்கு முன்னாடி prokaryote இருந்தாங்க, இப்ப eukaryote மாறுறாங்க. So இந்த engulfed bacteria இருக்குல்ல, இவங்க தான் என்னவா மாறுறாங்க, மைட்டோகாண்ட்ரியனா மாறுறாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியனுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு, என்னது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்ப பவர் ஹவுஸ் ஆஃப் செல்னா அகைன் ஆல்ரெடி பாக்டீரியா வந்து எனர்ஜி கொடுக்குற ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்தது. தட் இஸ் வை இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, நெக்ஸ்ட் இதுவே பிளான்ட் செல்ல இருக்க போகுது அப்படின்னா அங்க சைனோபாக்டீரியாக்கும் ஆர்கியனுக்கும் ரிலேஷன்ஷிப் நடந்திருந்திருக்கும். அதுல வந்து இந்த சைனோபாக்டீரியா குளோரோபிளாஸ்டா மாறி இருக்கும். குளோரோபிளாஸ்டோட மெயின் ரோல் என்னது, போட்டோசிந்தசிஸ். ஓகே, போட்டோசிந்தசிஸ் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கிற, அதனாலதான் அந்த குளோரோஃபில் அப்படின்ற அந்த பிக்மெண்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ this symbiotic relationship allowed eukaryotes to grow large and become more complex and adapt to different environments. So this is it with the topic. I think we have come to end of today's session. Yeah, so I hope you enjoyed the class. Thank you. If there are any questions, you can put that in the comment section.